லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ் சார். ரொம்ப போராட்டத்துக்கு அப்புறம் நாங்கள் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் கல்யாணம் பண்ணோம். 6 இயர்ஸ் ஆக போகுது. எனக்கு எங்கள் பேபி பிறக்கும் போது நல்ல எக்ஸ்பெக்டேஷன். நான் பையன் வேணும் அப்படி. எங்கள் வீட்டில் 2 பொண்ணு. எங்கள் அப்பா எங்கள் அம்மா வளர்க்குறதுக்கு ஒரு பையன் வேணும் ரொம்ப இது பண்ணி ஆனால் இவங்க ஃபேமிலி இஷ்யூஸால் நான் ஸ்ட்ரகிள் ஆகி ரொம்ப என்னை வீக் ஆக்கிட்டேன். அதனால பேபி நல்லா இருந்தால் 1.5 வயசுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பேச்சு வரல. சம் இஷ்யூஸ் வந்து குழந்தைக்கு இருக்கு. நீங்க வந்து பொம்மை மாதிரி வச்சுக்கலாம், எதுவும் பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டாங்க. ஆட்டிசம் மாதிரி சொல்லிட்டாங்க சார். யாருக்கு? பையனுக்கு. என் பையனுக்கு ஆட்டிசம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீங்க சும்மா குழந்தை வந்து பொம்மை மாதிரி வச்சுக்கலாம், நீங்க போகலாம் வரலாம் இது பண்ணலாம் தவிர மற்றபடி அவனுக்கு என்ன வேணும் சாப்பாடு வேணா கேட்பான் கொள்ளுவான், மற்றபடி எதுவும் இது பண்ண மாட்டான். ட்ரெயின் பண்ணி வச்சுக்கலாம், நீங்க எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் பண்ண தப்பு தான். ஃபுட்டு சரியா எடுத்துக்காம அவன் வெயிட்லெஸ் பேபியாவா இருந்தான். 1.5 வயசு. ஆனால் நாங்கள் நல்லா சந்தோஷமா இருந்தோம். 1.5 வயசுக்கு அப்புறம் இந்த மாதிரி இஷ்யூஸ் சொன்ன உடனே நான் ஃபுல்லா பிரேக் டவுன் ஆயிட்டேன். அப்ப கூட உன் மேல தப்புன்னு சொல்லியிருந்தா எனக்கு மனசு இதை கேட்கிறாரு அப்படின்னு இருக்கும். அவர் ஒரு வார்த்தை இது வரைக்கும் உன்னாலதான் அப்படின்னு சொன்னது கிடையாது. எல்லாத்தையும் என் கூடயே நாங்க 2 பேரும் சேர்ந்தோம். இப்ப என் பையன் வந்து LKG படிக்கிறான், நார்மல் ஸ்கூல்ல படிக்கிறான், பேசுறான். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா அவன் கூட இருந்த பசங்களை விட இப்ப நல்லா ஆகி இப்ப அந்த ஃபீச்சர்ஸ்லாம் கம்மி பண்ணி. ஆக்சுவலா உங்க ஒய்ஃப் என்ன நினைக்காங்கன்னா, நீங்க வந்து அவங்கள எந்த ஒரு குறையுமே சொல்லாது அவங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, நம்ம மேல இருக்க குறையெல்லாம் உள்ளுக்குள்ள போட்டு புளுக்கி வச்சுக்கிட்டே இருக்காரோ அப்படிங்கிற பயம் இருக்கு. நீங்க ஒன்றும் இல்லை இந்த ஸ்டேஜை பயன்படுத்தி உன் மேல எந்த குறையும் இல்லைங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நம்மளை எதையுமே சொல்லாம இந்த மனுஷன் உள்ளுக்குள்ளே வச்சிருக்கானே, நாளைக்கு இது ரொம்ப அவனுக்கு பெரிய பிரச்சனையா இருப்போங்கிற பயத்துல தான் அவங்க சொல்றாங்க. புரியுது. நீங்க இந்த ஸ்டேஜை பயன்படுத்தி நீங்க அவங்களுக்கு சொல்லுங்க. உண்மையிலுமே எங்க ஒய்ஃப் மேல எந்த குறையும் இல்லை சார். அவங்க இல்லைன்னா இப்ப நான் ஒரு ஆளே கிடையாது. எனக்கு நான் வந்து ஒரு மண்ணு மாதிரி இருந்தேன். கல்யாணத்துக்கு முன்னாடி நான் வந்து ஒரு சும்மா ஒன்றுமே கிடையாது. எங்கள் மாமியார் வந்து எனக்கு மாமியார் மாதிரி கிடையாதுங்க, அம்மா மாதிரி அவங்க. ஆக்சுவலாக ஒன்றும் இல்லை, அவங்க உங்கள் மேலே குறையெல்லாம் இல்லைம்மா. நீங்கள் வந்து ஏதோ அவர் உங்களுக்கு தப்பாக நினச்சி பாரு நினைக்கிறீங்க. ஒரு குறை இல்லை, அவர் ஹாப்பியாக தான் இருக்காரு. யூ ஹேவ் அ பிளஸ்ட் லைஃப்ங்க, அவ்வளோதான். ஃப்ரீயாக விடுங்க. ரொம்ப நீங்கள் போட்டு மனசை குழப்பிக்காதீங்க. ஓகே சார், நான் லவ் யூ சொல்லிடுறேன். ப்ளீஸ் ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. லவ் யூ டூ.